வணக்கம் சகோஸ். ஏற்கனவே நம்ம வந்துட்டு ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா பத்தின 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி தான் புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய டைம் எக்ஸாம்ல புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒமிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால தான் புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when did Gandhi return to India from South Africa? இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் லைனே நம்ம இன்ட்ரடக்ஷன்ல இதை தான் பார்த்தோம் இல்லையா. 1915 தான் அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. செகண்ட் கொஸ்டின், English education was introduced in India in 1835. ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? டிபி மேக்குலே. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஹார்ட் ஒன். நாலு பேரோட பேரை கொடுத்துட்டு இதுல ஹார்ட் ஒன் யாருன்னு கேக்குறாங்க. ஆன்சர் அரபிந்தோ கோஷ். ஏன்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் விக்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இவங்க எல்லாமே ஓரியன்டலிஸ்ட். இவங்க நம்ம லாங்குவேஜ்ல இருக்க இந்தியன் லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதுல ஆட் ஒன் அவுட் யாரு? அரபிந்தோ கோஷ். ஃபோர்த் கொஸ்டின், ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹாவ் இட் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர் திலக். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்னு நான் நடத்தும் போதே சொன்னேன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, யார் யார் எந்தெந்த நியூஸ் பேப்பர் எடிட் பண்ணாங்க இல்லைன்னா அதை நடத்துனாங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்கன்ட்டு. அந்த கொஸ்டின் தான் இது. பால் கங்காதர திலக்கோடைய நியூஸ் பேப்பர் கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி வாய்ஸ் ஆஃப் இந்தியா. மேக்குலே அவரோட புக்கு தான் மைனூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். அண்ட் வில்லியம் டிக்பை தான் மெட்ராஸ் டைமோட எடிட்டரா இருந்தாரு. அவர் தான் பஞ்சம் பத்திலாம் நியூஸ் பேப்பர்ல எழுதியிருப்பார். சிக்ஸ்த் கொஸ்டின், அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1843. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இண்டிகோ ரெவால்ட் 1859 to 60. ஐஎன்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் பை ஏஓ ஹியூம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. ஸோ 9th கொஸ்டின், கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம யாரை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியோட ஃபேமஸான புக் தான் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. 11th 12th கொஸ்டின்ல அசெஷன் அண்ட் ரீசன் மாதிரி. ஏன்னா அசெஷன், ஆர்னா ரீசன். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சூட் எ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் இந்தியா ஹேட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஃப்ரம் இங்கிலாந்து ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. இதுல அசெஷன் ரைட்டு, ரீசன் தப்பு. நம்மளுக்கே தெரியும் ஃப்ரீ ட்ரேட் பாலிசி நம்மளுக்கு பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. ஆனா அதன் மூலியமா விவசாயிகள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களே தவிர அதுக்கான எந்த அட்வான்டேஜும் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால ஏ ரைட்டு, ஆறு ஃபால்ஸ். 12th கொஸ்டின் பாருங்க. ஒரிசா ஃபெமைனை பத்தின 2 ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1866ல 1.5 million people died in starvation. கரெக்ட். பிரிட்டிஷ் exported 200 million pound of rice to Britain. ஆமா, அந்த பசியில இருக்க மக்களுக்கு கூட அவங்க ரைஸ் தராம அவங்களோட நாட்டுக்கு அதை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இதுவும் அசெஷன் அண்ட் ரீசன் தான். தாதாபாய் நவ்ரோஜி 3 times பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் WC பானர்ஜி, 3 தடவை பிரசிடென்டா இருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. ரீசன் என்ன சொல்றாங்க? ஐஎன்சி அப் டு 1905 வாஸ் டாமினேட்டட் பை கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.